ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? ஓகே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் ஹாப்பியா இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். காட் கிரேஸ், எல்லாருமே கடவுள் எப்பயுமே எங்களோட இருக்கிறனால நாங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறோம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேனா தந்தையர் தினம். தந்தையர்னா யாரு? எங்கட அப்பா தானே. பாருங்க, சிலவங்களுக்கு அப்பா இல்லாட்டியுமே நாங்க வந்து எங்கட பெரியப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ இல்லாட்டி எங்களை பார்த்து கொள்றவங்க நாங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நாங்க பார்த்தா அவங்களுக்கு நாங்க விஷ் பண்ணலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், வேற அவங்களுக்கு வந்து நாங்க ஏதாவது தேவைகள் இருந்தா உதவி செய்யலாம் குட்டீஸ். நாங்க இந்த தந்தையர் தினத்துல மட்டும்தான் உதவி செய்யணும்னு இல்ல குட்டீஸ். நாங்க எப்பயுமே எங்களுக்கு இருக்க எங்களால முடிஞ்ச நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யலாம், அவங்களுக்காக நாங்க எப்பயும் ஜெபிக்க நாங்க கற்றுக்கொள்ளணும். ஓகே குட்டீஸ், எங்களை படைத்த எங்களோட கடவுள் வந்து எங்களுக்கு எப்படி தந்தையா இருக்கு, அதாவது அப்பாவா இருக்காருன்னு திருவிழித்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை நாங்க பார்ப்போம். திருப்பாடல்கள் 103 அதிகாரம் 13 வசனம். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அதுபோல 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனம். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். இந்த வசனங்கள்ல பார்த்தா எங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்களோட தந்தை, இந்த உலகத்துல இருக்க எங்களோட தந்தை, எங்களோட அப்பாக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? நீதிமொழிகள் 23 அதிகாரம் 22 வசனம். பெற்ற தந்தைக்கு செவி கொடு. அதுபோல விடுதலை பயணம் 20 அதிகாரம் 12 வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையும் உன் தாயையும் மதித்து நட. பாத்தீங்களா, 5வது கற்பனை கூட நாங்க வந்து தகப்பனின் தாயை நாங்க மதித்து நடக்க வேணும். அவங்களுக்கு நாங்க மரியாதை அவங்க வந்து இப்ப சிலவங்க நாங்க யோசிக்கணும், எங்களோட அம்மா அப்பா எங்களுக்கு ஏன் இவ்வளவு ஏசுறாங்க, ஏன் எங்களோட இப்படி இருக்கிறாங்கன்னு. இல்ல குட்டூஸ், அவங்க எங்களோட வாழ்க்கைக்கு நல்லது தான் செய்யறாங்க. எங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்க அனுபவத்தை தான் எங்களுக்கு சொல்லி தராங்க. நாங்க யாரோட எப்படி பழகணும், நாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், நாங்க என்ன மாதிரி உடுத்தணும், நாங்க எப்படி நாங்க என்ன படிக்கணும், எல்லாமே எங்களுக்கு சொல்லி தராங்க தானே. அப்ப அவங்களுக்கு நாங்க மதிக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவையான நாங்க உதவி செய்யலாம் குட்டீஸ். இப்ப நீங்க ஸ்கூல் போறீங்க, படிக்கிறீங்க, ஓகே குட்டீஸ். ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை நேரம் நாங்க போயிட்டு நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்க சின்ன பிள்ளைங்க தான், உங்களுக்கு சரி அது ஏலாம இருக்கும். ஆனா ஒரு நாங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆசையை நாங்க அவங்களை போயிட்டு கேட்டு உதவி செய்வான்னு கேட்கும்போது அவங்க கிட்ட வச்சு எங்களுக்கு சொல்லியும் தருவாங்க. அது போல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குட்டீஸ். நாங்க அவங்க வேலை செய்யட்டும், நாங்க அப்படி சும்மா இருக்கக்கூடாது குட்டி. டிவியோ போனோ பார்த்துக்கொண்டு அப்படி இருக்கக்கூடாது குட்டீஸ். நாங்க அவங்க வேலை, இப்ப நாங்க தோட்டம் ஏதாவது வச்சு தோட்ட வேலை செய்யும்போது நாங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம். இல்லாட்டி அம்மா சமைக்கும், இப்ப நாங்க அம்மாவை பார்த்து அம்மா சமைக்கும் போது இல்லாட்டி அப்பா சமைக்கும் போது நாங்க அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி சின்ன சின்ன வேலை உங்களால முடிஞ்ச ஏதாவது, இல்லாட்டி உங்க ரூமை கிளீன் பண்ணலாம், அப்படி சின்ன சின்ன வேலைங்க நீங்க செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ். ஆனா ஒண்ணு, அந்த ஸ்பெஷல் டேல மட்டும் இல்ல, எப்பயுமே நாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள மதிச்சு நடக்கணும். ஓகே? அதே போல குட்டீஸ், நாங்க வந்து எங்களுக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல நாங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா எங்களோட கடவுள் அவர் வந்து எங்களை அப்பாவா, அவர் வந்து எங்களுக்கு ஒரு அப்பாவா இருக்கிறாரு. எங்களை வழி நடத்துறாரு, எங்களை அன்பு காட்டுறாரு, எங்களுக்கு இரக்கம் செய்யறாரு, நாங்க பாவங்கள் செஞ்சு எங்களை மன்னிக்கிறாரு, எங்களை ஏற்றுக்கொள்றாரு தானே. எங்களுக்கு தேவையும் போது எல்லாமே எங்களுக்கு நாங்க ப்ரே பண்ணி கேட்கும் போது அவர் எங்களுக்கு சரின்னு அவர் கண்டிப்பா எங்களுக்கு தராரு. அதே போல குட்டீஸ், இங்க இருக்க எங்களோட தந்தையும் சரி, மத்தபடி பரலோகத்தில் இருக்க எங்களோட அப்பா, எங்களோட கடவுள், அவரும் சரி எங்களை எப்பயுமே வழி நடத்துவாங்க. எங்களோட ஸ்ட்ரிக்டா எங்களோட இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல குட்டீஸ், அவங்க எங்களுக்காக உழைக்கிறாங்க தான். பாருங்க, இங்க எங்களோட அப்பாங்க பாருங்க, இந்த நேரம் வேலைக்கு போறாங்க வாராங்க, ஆனா அவங்களோட டயர்டை வந்து எங்களுக்கு காட்டிக்கொள்ள மாட்டாங்க. எங்களோட சந்தோஷம் இருப்பாங்க, எங்களோட விளையாடுவாங்க. இப்ப நாங்க வந்து பெருசாகினா தான் எங்களுக்கு தெரியும் குட்டீஸ், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்குன்னு எங்களுக்கு சில நேரம் விளங்காது. அவங்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு சாப்பாடு தராங்க, எங்களுக்கு ஆனா சில நேரம் நாங்க ஏதாவது கேட்டுட்டு அவங்க எங்களுக்கு வாங்கி தரலாட்டி அவங்களுக்கு நாங்க வந்து அழுந்தோ இல்லாட்டி கரைச்சல் பண்ணி இல்ல எனக்கு வேணும்னு அப்படி செய்யக்கூடாது குட்டீஸ். அவங்க கிட்ட சில நேரம் காசு இல்லாம இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, ஓகே நான் அடுத்த முறை நீங்க வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எங்களை சமாதானப்படுத்ததோட அவங்களுக்கும் நாங்க சொல்லணும். அப்ப அப்பா சந்தோஷம்
கொஞ்சம் ஓகே இந்த பிள்ளை பாருங்க அடுத்த முறை கேட்டான்னு சந்தோஷப்படுவாங்க குட்டீஸ். ஏன்னா அவங்களோட கையில காசு இல்லாட்டி தான் அவங்க வாங்கி தரலே தவிர உங்களுக்கு ஏலான்னு மற்றபடி சொல்ல மாட்டாங்க. அதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்க அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது குட்டீஸ். அவங்களோட நாங்க எப்பயுமே பாசமா அன்பா இருக்கணும். இப்ப எங்களுக்கு விருப்பமானது நாங்க கேட்கலாம். ஏன்னா அவங்க கிட்டதான் நாங்க கேட்கலாம், அது ஓகே. ஆனா அவங்களுக்கு ஏழுமான நேரம் கண்டிப்பா எங்களுக்கு வாங்கி தருவாங்க. அதே போலதான் எங்களோட பரலோக தந்தையும் நாங்க கேட்கும் போது அவர் தராம இருக்கிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரிங்களா, அதுல ஏதாவது கெட்டதா இருக்கும். ஓகேயா, அதனால கடவுள் எப்பயுமே சரியான நேரத்தில் தருவார். அதே போல எங்களோட உலகத்துல எங்களோட இருக்க அப்பாவும் எங்களுக்கு சரியான நேரத்துல தருவாரு. கடவுள் அவர் எந்த நேரமும் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு தான். ஆனாலும் எங்களோட அப்பா எங்கள்கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் கடவுள் எங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவை தந்திருக்காரு தான். அப்படி இல்லாட்டி எங்களை பார்த்து கொள்றதுக்கு வேற ஒருத்தவங்களையும் தந்திருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்பாளர் கார்டியன்னா எங்களுக்கு தந்திருக்காரு. நாங்க எப்பயுமே தனிமையில இல்ல குட்டீஸ். நாங்க இப்ப எங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லாட்டியுமே நாங்க தனிமையில இல்ல. நாங்க எப்பயுமே எங்களோட கடவுள் எங்களோட தேவன் பரலோக தேவன் எங்களை எப்பயுமே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஓகே ஓகே குட்டீஸ், நாங்க இந்த பாட்டு பாடுவோம். நான் நினைக்கிறேன் இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு. அப்பா ஆபிரகாம் அநேக பிள்ளைகள் அப்பா ஆபிரகாமுக்கு, அதிலே நான் உண்டு அதிலே நீ உண்டு, தேவனுக்கு மகிமை. வலது கை அப்பா ஆபிரகாம் அநேக பிள்ளைகள் அப்பா ஆபிரகாமுக்கு, அதிலே நான் உண்டு அதிலே நீ உண்டு, தேவனுக்கு மகிமை. வலது கை இடது கை, அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து வலது கை இடது கை, வலது கால் இடது கால், மேலே பார் கீழே பார், சுற்றி வா உட்காரு. அப்படி நாங்க அந்த பாட்டை பாடும்போது அது எங்களுக்கு அப்பா ஆபிரகாம் எங்களுக்கு விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றது. அப்ப நாங்க இந்த நாள்ல நாங்க அவரையும் யோசிச்சு பார்க்கலாம் பாருங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க இந்த பாட்டு பாடும்போது அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நாங்க காலையில சில நேரம் செஞ்சுட்டு போனா எங்களுக்கு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். ஓகே குட்டீஸ், ஓகே. இந்த தந்தையர் தினத்தில் நீங்க யாரெல்லாம் நீங்க மதிக்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, உங்களுக்கு நீங்க அப்பா ஸ்தானத்தில் யாரை பாக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒண்ணு நீங்க செஞ்சு கொடுங்க, இல்லாட்டி ஒரு பூ ஒண்ணு எடுத்து கொடுக்கலாம். ஓகே குட்டீஸ், ஓகே. இன்னொரு புதிய விடத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.